வணக்கம். எனது முதலாளி என்கிற யூடியூபின் 14வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் தொழில் முனைவோர் ஆகலாம். எப்படி என வாரம் வாரம் கூறி வருகிறேன். தற்போது மேனுஃபேக்சரிங் எப்படி என்பதை பேசி வருகிறோம். நீங்கள் மேனுஃபேக்சர் செய்ய ஒரு ப்ராடக்டை டிசைட் பண்ண பின் எப்படி செய்ய போகிறீர்கள், ப்ரொப்ரைட்டரா, பார்ட்னர்ஷிப்பாவா, லிமிடெட் கம்பெனி, லிமிடெடா, பப்ளிக் லிமிடெடா, கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் முடிவு எடுத்து பின் வங்கி கணக்கு ஓப்பன் செய்து பின் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என கூறினேன். எம்எஸ்எம்இ என்றால் என்ன? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இதில் மைக்ரோ ஸ்மால் மீடியம் எப்படி டிசைட் பண்ணுறது? அரசாங்கம் 2 கிரைட்டீரியா வைத்து டிசைட் பண்ணுகிறார்கள். உங்களுடைய மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் is less than 2.5 crore and yearly turnover is less than 10 crore. Your unit is micro industry. அடுத்து, your machinery and equipment is less than 25 crores and yearly turnover is 100 crores. It is a small scale industry. And your machinery and equipment investment is less than 125 crore, turnover is 500 crores. It's a medium industry. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றது உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன்றது இப்போ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பார்கள். உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் .gov.in என்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனை செய்து கொள்ள முடியும். உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய என்னென்ன வேணும்? முக்கியமாக ஆதார், பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட். இப்போ சீரியல் நம்பர் 1 பாருங்க. ஆதார் நம்பர். உங்கள் யூனிட் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருந்தால் உங்களுடைய ஆதார் நம்பர். பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் மேனேஜிங் பார்ட்னருடைய ஆதார் நம்பர். லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் ஜிஎஸ்டி இன் சைனிங் அத்தாரிட்டியினுடைய ஆதார் நம்பர். சீரியல் 2 பாருங்க. நேம் ஆஃப் த ஆண்டர்பிரினர். ஸோ ப்ரொப்ரைட்டராக இருந்தால் அவருடைய பெயர். ஸோ மேல் அது மேனேஜிங் பார்ட்னர் போட வேண்டும். அந்த ஆதாருக்குரிய யாரோ அவருடைய பெயரை இங்கே இட வேண்டும். இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஆன பின் பேன் வெரிஃபிகேஷன். டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். சீரியல் நம்பர் 3. டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். ப்ரொப்ரைட்டரா, பார்ட்னர்ஷிப்பா, ட்ரேட் லிமிடெட் கம்பெனியா, பப்ளிக் கம்பெனியா நீங்கள் மார்க் பண்ணணும். தென் இப்போ பேன் யார் பேரில் இருக்குதோ அந்த பேன் நம்பரை நீங்கள் போடணும். அந்த பேனில் இருக்க நேமை இங்கே 4.11 மார்க் பண்ணணும். ப்ரொப்ரைட்டர்ஷிப் பேன் கார்டா, இல்லை மேனேஜிங் பண்ண பேன் கார்டா, இல்லை ஜிஎஸ்டி இன் சைனிங் அத்தாரிட்டி பேன் கார்டான்னு பார்த்து அந்த பேன் நம்பர் போடணும். இங்கே அந்த பேன் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தை ரைட்டாக போடணும். இப்போ இந்த சின்ன ஸ்மால் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அது டிக் அடிச்சுட்டு பேன் வேலிடேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேன் வெரிஃபை ஆகிடும்.
இதுக்கப்புறம் இப்போ இந்த இன்கம் டேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபைனான்ஷியல் இயர். இந்த 3 அடிக்கடி ஆடிட்டர்ஸ் பேசுவாங்க. ஃபைனான்ஷியல் இயர் என்பது என்ன? இப்போ நடக்கிறது ஃப்ரம் 1st April 2025 to 31st March 2026 is the present financial year. இப்போ அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஃபைனான்ஷியல் இயர் என்ன? 1st April 2024 to 31st March 2025 is the financial year. இப்போ தான் முடிஞ்சுது. இப்போ இது எப்போ அசஸ் பண்ணுவாங்க? இந்த வருஷம், அதாவது 25-26 அசஸ் பண்ணுவாங்க. அதனால் இதை அசஸ்மெண்ட் இயர். ஃபைனான்ஷியல் இயரை ப்ரீவியஸ் இயர்னு கூறுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் நம்ம ஐடி ஃபைல் பண்ணியிருப்போம். அதாவது 1st April 2024 to 31st March 2025 எந்த ஃபைனான்ஷியல் இயர் பண்ணுவோம், அதுக்கு முன் ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயரை ஐடி ஃபைல் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது 1st April 2023 to 31st March 2024 is the for the அந்த லாஸ்ட் இயர். அந்த இயருக்கு போன வருஷம் இஸ் த அசஸ்மெண்ட் இயர். ஸோ 23-24 தான் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த 23-24 நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இதில் இது பழைய அப்ளிகேஷன். அந்த 23-24 ஃபைனான்ஷியல் இயருக்கு ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க, பண்ணலைன்னா நோன்னு சொல்லுவோம். பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் சொன்னீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கேட்டு மீதெல்லாம் அது ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி ஒரு ரன்னிங் யூனிட் இருந்தால் ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க, நியூ யூனிட்டுக்கு ஜிஎஸ்டி எடுத்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரி லிமிடெட் கம்பெனி ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி எடுத்திருந்தால் எஸ் சொல்லுங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை சொல்லிடுங்க. இல்லைன்னா நோ கொடுங்க. உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாம் என்னது எக்ஸாம் எடுத்துவோம். அடுத்து உங்களுடைய தொழில் நிறுவனத்தின் பெயரை இந்த சீரியல் நம்பர் 5ல் போடணும். கரெக்டாக தொழில் நிறுவனத்துக்கு ஒரு பெயர் வச்சிங்க இல்லையா? அதுதான் உங்களுடைய தொழில்நுட்பத்தின் பெயரை இங்கே போடணும். அதுதான் பேங்க் கார்ட்லேயும் வந்துடுறோம். வங்கி கணக்கும் அந்த நிறுவனத்தின் பேரில் தான், அந்த தொழில்நுட்பத்தின் பேரில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நிறுவனத்தின் பெயரை போட்டுட்டு நேம் ஆஃப் த ஆண்டர்பிரனர் ஆஸ் பர் பேன். ஸோ பேன் யாரு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அவருடைய பெயர், அந்த பேன் கார்டில் யார் என்ன இருக்கிறதோ அந்த பேரை இது போட வேண்டும். போட்டுட்டு அவருடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை இங்கே போடணும் 6-7. அதுக்கடுத்தது கம்யூனிட்டி. இது ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ என்ன கம்யூனிட்டி? ஸோ நீங்கள் சீரியல் நம்பர் 8 சோஷியல் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்களா? ஓனர், எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியான்றது டி கேட்டகரி. அப்புறம் அதே மாதிரி ஜெண்டர், மேலா ஃபீமேலா, இது எல்லாமே அந்த பேன் கார்டில் வர நேம் யாரோ அவருடையது. அதுக்கு அடுத்தது ஊனமுற்றோரா? எஸ் எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. அதுக்கடுத்து சீரியல் நம்பர் 11 பாருங்க. நேம் ஆஃப் தி என்டர்பிரைஸ், உங்கள் தொழில் நிறுவனத்தின் பெயர். தொழில் நிறுவனத்தின் பெயரை இங்கே இடவும். அப்புறம் பிளான்ட் ஆர் யூனிட் நேம், அதாவது ஃபேக்ட்ரிக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க தொழில் நிறுவனத்தில். அப்படி வச்சுருந்தா அதை போடுங்க. இல்லை இதே நேம்னா அதே நேமே போட்டுடலாம். போட்டுட்டு ஆட் யூனிட் போட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். இது வரைக்கும் பண்ணதெல்லாம். தென் அந்த ஃபேக்ட்ரியினுடைய லொக்கேஷன் அட்ரஸ், யூனிட் நேம் ப்ளஸ் அட்ரஸ், டோர் நம்பர், பில்டிங் நேம், வில்லேஜ், பிளாக், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி நேம், போஸ்டல் பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஆட் பிளான்ட் சேவ் ஆகிடும். ஆட் பிளான்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும்.
அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ், அதாவது ஆஃபீஸ் அட்ரஸ். சிலதில் ஆஃபீஸ் வேறு, பிளாட் வேறு வேறு இடத்துல இருக்கும். இல்லை சில இடங்களில் ஒரே ஃபேக்ட்ரியிலே ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸு ஃபேக்ட்ரியும் ஒரே அட்ரஸாக இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்ஸு அப்படி ஆஃபீஸினுடைய அட்ரஸை இப்போ திருப்பி போடணும். டோர் நம்பரு, நேம் ஆஃப் த பில்டிங்கு, வில்லேஜ் நேமு, பிளாக்கு, ரோடு, சிட்டி, போஸ்டல் பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் மார்க் பண்ணி. நம்பர் 14, நீங்கள் முதல்ல வந்து எஸ்எஸ்ஐன்னு இருந்தது. அதுக்கப்புறம் இஎம் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்றது EM2. EM2னா ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த பிறகு ரிஜிஸ்டர் பண்ணுறது. இல்லை அதுக்கு அடுத்தது அது அந்த MSME சர்டிஃபிகேட் வந்து UAM மாறிடுச்சு. ஸோ நீ UAMஓ இல்லது EM2ஓ பண்ணியிருந்தா இங்கே மார்க் பண்ணுதோ, ஸோ அந்த நம்பர் கேட்கும் போடுதோ. அதர்வைஸ் நாட் அப்ளிகபிள் மார்க் பண்ணிட்டோம். ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரைஸ், அதாவது நீங்கள் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டேன். டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் மாதிரி சார் லிமிடெட் கம்பெனிஸுக்கு டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்க டேட்டை போடலாம். இல்லை என்றால் ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்டை போடலாம். இல்லை நீங்கள் புது போட்ட டேட்டு என்றைக்கோ டேட் போடலாம். ப்ரொடக்ஷன் ஸ்டார்டர் கமென்ஸு, ப்ரொடக்ஷன் ஸ்டார்டர்னா எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போட்டோம். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களா அந்த டேட்டை போடுவோம். அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸு உங்களுடைய பேங்க் நேம், அந்த ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ்னுடைய அக்கௌண்ட்டினுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய பேங்க் நேம், IFS கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போடணும். இது பிஸ்னஸ்னுடைய அக்கௌண்ட் நம்பர், பிஸ்னஸ்னுடைய அக்கௌண்ட் நம்பர். மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் த யூனிட், நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போவீங்களா இல்லை சர்வீஸ் பண்ண போவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், கேஸ் ப்ரூம் பண்ண போகிறோம், இல்லை டிஷ்யூ பேப்பர் நாப்கின் செய்ய போகிறோன்னா மேனுஃபேக்சரிங் போடலாம். இல்லை நான் வந்து மொபைல் சர்வீஸ் பண்ண போகிறேன், இல்லை ஆட்டோமொபைல் கார் வாஷ் யூனிட் நடத்த போகிறேன் அப்படின்னா சர்வீஸ் போட்டுக்கலாம். இல்லை மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் ரெண்டுமே நீங்கள் டிக் அடிக்கலாம். 18th வந்து நிக் கோடு அப்படின்னு வாங்குவோம். நிக் கோட் வெப்சைட்டு இருக்குது. நிக் கோடுன்னு போட்டாலே உங்கள் வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிற பொருள் ப்ராடெட் 2 டிஜிட் கோடு வரும். அதுக்கு அடுத்தது அதில் சுருக்கி இன்னொன்று 4 டிஜிட் கோடுன்னு வரும், அப்புறம் 5 டிஜிட் கோடு வரும். அதாவது 2 டிஜிட் கோடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் அப்படின்னு போட்டால் அதுக்கு ஒரு கோட் நம்பர் அதுவே காட்டும். இல்லை வந்து நேஷ்னல் நிக் கோடில் போயிட்டு பார்த்துக்கலாம். அந்த மேஜர் ஹெட் போட்டதுக்கப்புறம் அடுத்த காலத்தில் அதுவே டெக்ஸ்டைல் போட்டு காட்டன் அப்படின்ற அது 4 காட்டும். ஸோ அதில் காட்டன்றது எது காட்டுதோ அந்த கோட் நம்பரை ஃபில்அப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அப்பேரல்ஸ்னு, ஸோ அது 4 காட்டும். அதில் அப்பேரல்ஸுக்கு என்ன கோட் நம்பர் வருதோ அந்த கோட் நம்பரை ஃபில் பண்ணணும். இல்லை 2 டிஜிட் கோடு, 4 டிஜிட் கோடு, 5 டிஜிட் கோடு. அதாவது ஒரு இப்போ பேப்பர் இங்கே மார்க் பண்ணலாம். அப்போது பேப்பருக்கு ஒரு 2 டிஜிட் கோடு இருக்கும் ப்ராடெட்டு. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணுறாரு, அதுக்கு ஒரு 4 டிஜிட் கோட் நம்பர் இருக்கும். அதுக்கு அடுத்தது டிஷ்யூ பேப்பர் நாப்கின், இன்னும் அது என்ன ஸ்பெசிஃபையாக நான் என்ன தயார் பண்ண போகிறேன் அதனுடைய கோடு இருக்கும். ஸோ அதுவே காட்டும், நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் ஆக்டிவிட்டி இதை நீங்கள் டேப் பண்ணிடணும், சேவ் ஆகிடும். இப்போது உங்களுதில் யூனிட்டில் மேல் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. நான் இது ஏற்கனவே சொன்னேன், MSME சர்டிஃபிகேட்ன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டாக்காக வாங்குறாங்க. ஆனால் தான் எதுவுமே வித்தவுட் காஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் டெஸ்ட்டு நம்ம ஃபில்அப் பண்ணணும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு 10 ஜென்ஸு 5 லேடிஸ் வேலை செய்யலாம். இல்லை நீங்கள் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ஆண் ஒரு பெண் வேலை செய்யலாம். 1 போடலாம். அதர்ஸ்ன்றது யாருமே இல்லைன்னா 0 போட்டுருந்தோம். இப்போ டோட்டலாக 2 மெம்பர்ஸ் அப்படின்னு போடுறோம். இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, மேலு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் யாராவது இருந்தாங்கன்னா போட்டு டோட்டல் போடணும். அகெயின் இந்த சின்ன ப்ராஜெக்டை டிக் அடிக்கணும். இது என்னென்னா நான் குழந்தை தொழிலாளி யாரையும் அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன். குழந்தை தொழிலாளி என்பது யூ ஷுட் நாட் அப்பாயிண்ட் எனி சைல்ட் பிலோ 14 years. ஸோ அது குழந்தை தொழிலாளி, அவங்களும் அப்பாயிண்ட் பண்ண அஃபென்ஸ். ஸோ அதனால் இங்கே அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் எதுவும் திக்கடி அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த அசஸ்மெண்ட் இயர் 23, 24, 25 ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா ஐடி, இது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸ் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைனாலும் நம்ம மேனராக ஃபில்லப் பண்ணலாம். அதாவது நீங்கள் டோட்டல் டர்ன் ஓவர் அதில் பொல்யூஷன் எக்யூப்மெண்ட் டர்ன் ஓவர் அமௌண்ட்டு. ஸோ மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் எவ்வளோ டோட்டல் புக் வேல்யூ, உங்களுடைய புக் வேல்யூவில் என்ன இருக்குதோ 31st March 2024 என்ன உங்கள் புக் வேல்யூ காட்டுது பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதுவும் அது அதோட பொல்யூஷன் டோட்டல் புக்குங்க. அதில் பொல்யூஷன் எக்யூப்மெண்ட் எவ்வளவோ அதை போட்டு அதை மைனஸ் பண்ணிட்டு நெட் புக் வேல்யூஸ் மிஷினரி அண்டு எக்யூப்மெண்ட் அதை இங்கே மார்க் பண்ணணும். அதே மாதிரி டர்ன் ஓவர், டோட்டல் டர்ன் ஓவர் லாஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் எவ்வளவு, அதில் எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் மைனஸ் பண்ணி நெட் டர்ன் ஓவர் காட்டணும். இந்த சீரியல் நம்பர் 22, 23, 24, 25, 26, 27 கவர்மெண்ட்க்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்குது. அதெல்லாம் எல்லாமே நோ போட்டுருக்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டரில் ஃபைல் பண்ணணும்ட்டு, அதாவது நீங்கள் எந்த தொழில் நடத்துகிறீங்க, ராணிப்பேட்டில் இருந்துனா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், இந்த இந்தியில் சென்னையில் எங்கே நடத்தினா சென்னை டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், திருவண்ணாமலையில் நடத்தினா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு இங்கே செலக்ட் பண்ணணும், இங்கே போடணும், டைப் பண்ண. அப்புறம் டிக்ளரேஷன் பாக்ஸு டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ஃபில்லப் பண்ணி எலின் ரீசப்மிட் பண்ணால் ஒரு அக்னாலஜ்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்த நம்பரை போட்டு தான் நீங்கள் சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இப்போ புரியுதுங்களா? உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி நம்ம எடுக்கணும் என்பதை கூறினேன். நன்றி, வணக்கம்.